கிடைக்காசி அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நடுவில் ஒரு விடுகதை கேட்டுப்போம். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அருண் பார்த்தீங்கன்னா மனசார சீதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். அம்மா போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நான் பண்ணுறதுலாம் தப்பு தான் எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கு கோவத்தை மற்றவங்க கிட்டலாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனால் உங்ககிட்ட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்ககிட்ட நான் என்னையே அறியாமல் என்னோட கோவத்தெல்லாம் காமிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் சீதா, என்னை மன்னிச்சிடு, என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கணும், எனக்கு ஹாஸ்பிட்டலில் வேறு போகணும், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி சீதா, நீ டைம் எடுத்துக்கோ, நீ பேசிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அருண் போன உடனே பார்த்தீங்கன்னா மீனா அங்கே வராங்க. மீனா அம்மா எங்கே சீதா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இங்கே கடை வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா அருண் போன விஷயத்த பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொன்னார், உன்னை ஏதாவது திட்டினாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, ரொம்ப பொறுமையாக தான் பேசினாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அவரே இறங்கி மன்னிப்பு கேட்குறாருல சீதா, சரி நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைக்கா, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, அவர் கோவம் எப்படி நடந்துக்கிறாருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அங்கே போக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ அங்கே போய் அவர் கூட இருந்தால் தானே சீதா அவர் எப்படி இருக்காருன்னு தெரியும், அவரே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைக்கா, மாமா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் எல்லாமே பண்ணுவார், அவருமே உன்னை போன்னு தான் சொல்வார். அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட விஷயம் தெரிஞ்சு அவருமே ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, நீ போ, நீ போயிட்டு உன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, நானும் மாமாவும் கூப்பிட்டு போய் உன்னை விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சீதாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்காரையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, "பாத்தியா என் பொண்ணு என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே அங்கேருந்து எப்படி ஓடி வந்தா பாத்தியா" அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா, "ஆமாங்க, அவள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அவள் தேடிக்கிட்டாலே காண்டி நம்ம மேலே அவளுக்கு பாசம் இல்லைன்னா இல்லை, அவள் நம்ம மேலெலாம் ரொம்ப பாசமாகவே தான் இருக்கா. இதை யூஸ் பண்ணி நம்ம அவங்க 2 பேரையும் இங்கே இருக்க வைக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்தாமணியும், "ஆமாம், அதுவும் சரிதான், அவள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கணும், அப்படியே பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சத்யாவை நம்ம இங்கேவே நம்ம கூடவே தங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சத்யாவும் ரேகாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வர விஷயத்த சொன்னோடனே அவர் உடனே ஓடுறாரு ரூம்குள்ளே, உடம்பு சரியில்லாத ஒரு மாதிரி நடிக்கிறதுக்காக. சிந்தாமணி, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க, வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி அவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களும் அவருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை குஸ்பூனில் எடுத்து குடிப்பாட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே, "என்னம்மா என்னாச்சும்மா, அப்பா எதுவுமே சாப்பிட்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்கம்மா நீ அப்படி போன, அதுக்குள்ளே அவர் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நீ ஒரு நிமிஷம் எழுந்து வாம்மா, அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "நீங்கள் எங்கள் கூடவே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்மா, இப்போ கேட்குறது கரெக்டாக இல்லையான்னு தெரியல, அப்பாவால் முன்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க முடியலம்மா, பிஸ்னஸ் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு ஒன்றுமே புரியல, நம்பிக்கையான ஆள் நம்மளுக்கு வேணும், நீங்கள் கூடவே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்யா கிட்ட பார்த்தீங்கன்னா, "நீங்கள் எங்கள் கூடவே இருந்து பிஸ்னஸை பார்த்துக்கிறீங்களா அவருக்கு சரியாகிற வரைக்கும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா, "இல்லை மாமா ஒரு ஃபினான்ஷியல் கிட்ட எனக்கு வேலைக்காக சொல்லியிருந்தாரு, அவங்க என்னை வர சொல்லியிருந்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேகாவும் பார்த்தீங்கன்னா, "அதான் அம்மா சொல்கிறாங்களே சத்யா, நீ எதுக்கு அங்கெல்லாம் வேலைக்கு போகணும், நம்ம பிஸ்னஸ் இருக்கும்போது நீ அதை பார்த்துக்கலாம்ல அப்பாவுக்கு சரியாகிற வரைக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே ரேகா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "அவருக்கு இது விருப்பம் இல்லை போல், மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னா அவளை வற்புறுத்தாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், விடுங்க, வேறு யாராவது வச்சு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, "ஐயோ ஆண்டி, அப்படிலாம் இல்லை, வேலைக்கு என்ன வர சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் யோசிக்கிறேன், சரி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா அவங்க அப்பா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா, "நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க மாமா, இனிமேல் நம்மளோட பிஸ்னஸ் நம்ம பொறுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேகா பார்த்தீங்கன்னா, "என்ன சத்யா இருந்தாலும் எதோ யோசிச்சிட்டே இருக்கேன்னு" சொல்கிறாங்க. "இல்லை, அம்மா கிட்ட என்ன சொல்கிறது, அம்மா கிட்ட பேசிக்கலாம், அம்மா சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத வரைக்கும் தானே" அப்படின்னு சொல்லி ரேகா சொல்கிறாங்க. சத்யாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பார்த்துக்க ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வீடை காமிக்கிறாங்க. முத்துவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க பாட்டி உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்துட்டு, "ஏய், யாரா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு யார், புதுசாக இருக்குது" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "பாட்டி, என்ன தெரியலையா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "யாரும்மா நீ, நீ தெரியலன்னு தானே உன்னை யாருன்னு கேட்குற, என்னை பாட்டின்லாம் கூப்பிடுறாங்க,
டேய் முத்து யார்ரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி என்ன மீனாவை போய் யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா, உன்னை கூட யாருன்னு தெரியல. என்னடா இங்கே 3 வயசுக்கு வந்து ஆம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க, என்னதானே நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. உடனே மனோஜ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னம்மா ஆச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜை பார்த்துட்டு, டேய் என்னடா பச்சு முச்சியா இல்லையா, இல்லை இன்னும் பச்சிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரவியை பார்த்துட்டு, என்னடா தாடி மீசெல்லாம் வச்சுட்டு இருக்க, காலேஜுக்கு போகும்போது இப்போவே பெரிய மனுஷன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா முத்திக்கிட்ட போய், பாட்டிக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருடா இருடா சொல்கிறேன் இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொம்பளை பசங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது அண்ணாமலை, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா பொறும்மா, நான் சொல்கிறேம்மா உங்ககிட்ட, இப்போ எதுக்கு நீ அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ போய் முதல்ல உள்ளே போய் படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவை கூட்டு போய் பாட்டியை படுக்க சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டியை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுட்டு முத்து பார்த்தீங்கன்னா பாட்டி தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ரவி பார்த்தீங்கன்னா, என்னதாண்டா ஆச்சு பாட்டிக்கு, என்னென்னமோ பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை சொல்கிறாரு, அவங்களுக்கு இப்போ நடுவில் கொஞ்ச நாளாக நடந்த விஷயங்கள்லாம் மறந்துடுச்சு, அவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை, பசங்களுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயாக்கெலாம் ஷாக் ஆகுது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை, இதில் இது வேறையாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க என்னை கஷ்டப்பட்டு தனியாலாம் வளர்த்துருக்காங்க, முத்துவை வளர்த்துருக்காங்க, இப்போ அவங்களுக்கு முடியாத காலத்தில் நம்ம தானே பார்த்தாகணும், அதுக்கு எதுக்கு நீ இப்போ இப்படி சலிச்சிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படி சொல்லலை, இல்லை ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்கள இதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்கள ஒரு குழந்தை மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரணும், அதனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஞாபகம் இல்லாத விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி அவங்கள பற்றி ஞாபகப்படுத்தக்கூடாது, அது அவங்க உயிருக்கே ஆபத்தாகும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது இப்படின்ற மாதிரி மீனாலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னை பார்த்தாலே பேத்தி பேத்தின்னு சொல்லுவாங்க, அவங்க இப்போ என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து பார்த்திங்கன்னா, அதுக்கு என்ன மீனா பண்ணுறது, இப்போ அவங்க நிலமை சரியில்லை, போக போக கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விடுகதை: சிவப்பு பைக்குள் சில்லறை கொட்டி கிடக்கிறது, அது என்ன? பாட்டியை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மீனாக்கு சீதா கால் பண்ணுறாங்க. சீதா வேலையை முடிச்சுன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல். முத்து யாருன்னு கேட்குறாரு. சீதா தாங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா சீதாவை கூப்பிட்டு அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அருண் வீட்டுக்கு போய் அருண் சொல்லி மீனா கூப்பிடுறாங்க. அருண் வெளியில் வந்து பார்க்குறாரு. முத்துவும் மீனாவும் வாசலில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சீதாவை பார்க்குறாரு. சீதாவை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாரும் தயங்கி வெளியவே நின்றுட்டுருக்காங்க. முத்து பார்த்தீங்கன்னா, அதான் உள்ளே வான்னு சொல்கிறாருல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே கூட்டு போய் சீதாவை விடுறாங்க. சீதாவை பார்த்தோன்னே அருண் பார்த்தீங்கன்னா, நீ வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சீதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அவள் உங்களை நம்பி வந்தவ, அவள் உங்களுக்காக தான் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை நம்பி வந்தா, நீங்களே இதை மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணை நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வர விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை: காய்ந்த மிளகாய்.